President of Sri Lanka, Excellency Maithripala Sirisena ji, Honorable Prime Minister of Sri Lanka, Excellency Ranil Wickremesinghe ji, and friends, it is a great pleasure to be here today, and I am most grateful for your warm welcome. It is a tremendous honor to be the first Indian Prime Minister ever to visit this beautiful region of Sri Lanka. சகோதர சகோதரிகளே வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களே, கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களே மற்றும் நண்பர்களே, இன்று உங்களுடன் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய இதயம் கனிந்த உற்சாகமான இந்த வரவேற்பிற்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இந்த அழகிய மலைய பிரதேசத்திற்கு வருகை தரும் முதலாவது இந்திய பிரதமர் என்பது எனக்கு மிகப்பெரிய கௌரவம். உங்களுடன் பேச கிடியதா भाई पिनई अदी बिड़े पेरिय भाग्य भागा निनिये किरण but it is a greater honor to have the opportunity to speak with you. People the world over are familiar with the famous Ceylon tea that originates in this fertile land. What is less known is that it is your sweat and toil that makes the Ceylon tea the brew of choice for millions around the globe. உங்களுடன் பேச கிடைத்த வாய்ப்பினை அதைவிட பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். புகழ்பெற்ற இலங்கை தேயிலை இந்த வளம்மிக்க மலையக மண்ணில்தான் விளைகிறது என்பது உலக மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் இந்த இலங்கை தேயிலை பல்லாயிரக்கணக்கான உலக மக்களின் தேர்வாக அமைய காரணம் உங்களின் வியர்வையும் உழைப்பும் என்பது பலரும் அறிந்திராத உண்மை. Sri Lanka today is the third largest exporter of tea. It is because of your hard work. It is your labor of love which is instrumental in Sri Lanka meeting almost 17% of the world's demand for tea and earning more than 1.5 billion US dollars in foreign exchange. You are that indispensable backbone of the thriving Sri Lankan tea industry that justified, prides itself on its success and global reach today. இன்று இலங்கை உலகின் மூன்றாவது மிகப்பெரிய தேயிலை ஏற்றுமதி செய்யும் நாடாக இருப்பதற்கு உங்கள் கடின உழைப்பே காரணம். உலக தேயிலை தேவையின் 17% இலங்கை தேயிலை ஏற்றுமதி பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்நிய செலாவணியாக 150 கோடி அமெரிக்க டாலர்களை ஈட்டுவதற்கு காரணமாக இருப்பது உழைப்பின் மேல் உங்களுக்கு உள்ள ஈடுபாடாகும். உலகெங்கும் வெற்றி நடை போட்டு பறந்து வளர்ந்து வருகின்ற இலங்கை தேயிலை தொழில்துறையின் இன்றியமையாத முதுகெலும்பாக திகழ்பவர்கள் நீங்கள். Friends, your contribution is deeply valued across Sri Lanka and beyond. I, for one, truly appreciate your hard work. You and I have something in common. As some of you may have heard, I have special association with tea. நண்பர்களே, உங்களின் இந்த பங்களிப்பு உள்நாட்டில் மட்டுமின்றி
வெளிநாட்டிலும் மதிக்கப்படுகிறது. உங்களின் கடின உழைப்பை நான் மனதார பாராட்டுகிறேன். உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு பொதுவான ஒற்றுமை இருக்கிறது. தேயிலைக்கும் எனக்கும் தனிப்பட்ட நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை உங்களில் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம். चाय पे चर्चा और डिस्कशंस over tea is not just a slogan, rather a mark of deep respect for the dignity and integrity of honest labor. சாய் பே சர்ச்சா அல்லது தேநீருடன் கூடிய கலந்துரையாடல் என்பது ஒரு சுலோகம் மட்டுமல்ல, மாறாக உன்னதமான உழைப்பின் மீதான ஆழ்ந்த மரியாதையை குறிக்கின்றது. Today we remember your forefathers, those men and women of strong will and courage who undertook the journey of their life from India to the Ceylon. Their journey may have been uphill and the struggles hard, but they never gave up. Today we remember and salute that spirit. இன்று நாம் உங்களுடைய முன்னோர்களை நினைவு கூர்கிறோம். அவர்கள் வலுவான மனோதைரியத்தோடு தங்கள் வாழ்க்கை பயணத்தை இந்தியாவிலிருந்து அன்றைய இலங்கைக்கு மேற்கொண்டார்கள். அந்த கடினமான பயணத்தில் அவர்கள் பல்வேறு இன்னல்களையும் போராட்டங்களையும் சந்திக்க நேர்ந்தது. ஆனால் அந்த பயணத்தை அவர்கள் ஒருபோதும் கைவிடவில்லை. இன்று அவர்களை நினைவு கூறும் நேரம். அவர்களுடைய மனோதிடத்திற்கு தலை வணங்குகின்றேன். Your generation also faced relentless hardships. You encountered the steep challenge of making your own mark and identity in a newly independent nation. But you faced them boldly, you fought for your rights, but you did everything so peacefully. உங்கள் தலைமுறையும் தொடர்ச்சியான கஷ்டங்களை சந்திக்க நேர்ந்தது. புதிதாக சுதந்திரம் பெற்ற நாட்டில் உங்கள் சொந்த அடையாளத்தை உருவாக்கும் கடுமையான சவால்களை நீங்கள் எதிர்கொண்டீர்கள். ஆனால் அவற்றை நீங்கள் தைரியமாக சந்தித்தீர்கள். உங்கள் உரிமைகளுக்காக போராடினீர்கள். ஆனால் அதை அமைதியான முறையிலே செய்தீர்கள். We will never forget leader like Soumyamurthy Thondaman, who worked hard for your rights, for your upliftment and economic prosperity. உங்களுடைய உரிமைக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் கடினமாக உழைத்த சௌமியமூர்த்தி தொண்டமான் போன்ற தலைவர்களை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். Friends, Kanyan Pangu Naranar, a Tamil scholar, had declared more than 2 millennia ago, Yadam Ura, Yavaram Keli, meaning every town is hometown and all people are our kin. And you have captured the true spirit of that saying. You have made Sri Lanka your home. You are an intrinsic part of the warp and the wealth of the social fabric of this beautiful nation. நண்பர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் அறிஞர் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதாவது ஒவ்வொரு ஊரும் சொந்த ஊரே, எல்லா மக்களும் உறவினர்களே என்று பறைசாற்றினார். அந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள். இலங்கையை உங்களுடைய வீடாக்கிக் கொண்டீர்கள். இந்த அழகிய தேசத்தின் சமூகத்தின் வலைத்தளத்தில் நீங்கள் ஒரு பிரிக்க முடியாத இணைப்பாகிவிட்டீர்கள். நீங்கள் அன்னி வரும் தமிழ் தாயின் பிள்ளைகள். You are the children of Tamil Thai, Tamil mother. You speak one of the oldest surviving classical languages in the world.
It is a matter of pride that many of you also speak Sinhala. நீங்கள் அனைவரும் தமிழ்த்தாயின் புதல்வர்கள். உலகில் வாழும் மொழிகளில் மிகவும் பழமையான பாரம்பரியமும் கொண்ட ஒரு செம்மொழியான தமிழ் மொழியை பேசுகிறீர்கள். அதோடு சிங்கள மொழியையும் பேசுகிறீர்கள் என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். And language is much more than a tool for communication. It defines a culture, forges relationships, joins communities, and acts as a strong unifying force. There is no better sight than a multilingual society living in peace and harmony. Diversity calls for celebration and not confrontation. மொழி என்பது மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கான கருவி மட்டுமல்ல, அது ஒரு கலாச்சாரத்தை வரையறுக்கிறது, உறவுகளை பிணைக்கிறது, சமூகங்களை சேர்க்கிறது, ஒரு வலுவான ஐக்கியப்படுத்தும் சக்தியாக திகழ்கிறது. சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் வசிக்கும் ஒரு பன்மொழி சமூகத்தை விட சிறந்த பார்வை வேறு இல்லை. ஒரு சமூகத்தின் வேறுபாடுகள் கொண்டாட்டங்களுக்கு வழிகோல வேண்டுமே தவிர முரண்பாடுகளுக்கு வித்திடக்கூடாது. Our past has always been harmoniously interwoven. Several Buddhist texts, including Jataka, mention Saint Agastya, whom many consider to be the father of Tamil language. The Sinhalese Nayak kings of Kandy had matrimonial alliances with the Nayak kings of Madurai and Tanjore. Sinhala and Tamil were the court languages. Hindu and Buddhist shrines were both respected and revered. நம்முடைய வரலாறு காலம் காலமாக சுமூகமாக பின்னி பிணைந்தது. ஜாதக கதைகள் உள்ளிட்ட பல்வேறு பௌத்த நூல்கள் தமிழ் மொழியின் தந்தையாக கருதப்படும் அகத்திய முனிவரை குறிப்பிடுகின்றன. கண்டியைச் சேர்ந்த நாயக்க அரச பரம்பரையினர் மதுரை மற்றும் தஞ்சாவூரின் நாயக்க மன்னரிடம் பெண் கொடுத்து பெண் எடுத்தார்கள். சிங்களமும் தமிழும் அவர்களின் அரச சபை மொழிகளாக இருந்தன. பௌத்த தேவாலயங்களும் இந்து கோவில்களும் சமமாக வணங்கப்பட்டன. We need to strengthen, not separate these threads of unity and harmony. And you are perhaps best placed to lead such efforts and make your contribution. இந்த ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் நாம் மேம்படுத்த வேண்டுமே தவிர பிரித்தாளக்கூடாது. அதனை கொண்டு செல்வதற்கு நீங்களே தகுதியாகவர்கள் என்றால் மிகையாகாது. Friends, I come from the state of Gujarat in India, the birthplace of Mahatma Gandhi. Almost 90 years ago, he visited this beautiful part of Sri Lanka, including Kandy, Nuwara Eliya, Matle, Badalla, Bandaraval, and Hutton. Gandhiji's first and only visit to Sri Lanka was about spreading the message of socio-economic development. In commemoration of that historic visit, the Mahatma Gandhi International Center was set up with Government of India assistance at Matle in 2015. நண்பர்களே, நான் மகாத்மா காந்தி பிறந்த குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவன். கிட்டத்தட்ட 90 வருடங்களுக்கு முன்பு மகாத்மா காந்தி கண்டி, நுவரெலியா, மாத்தள, பந்தாரவெல மற்றும் ஹட்டன் உள்ளிட்ட இந்த அழகிய பகுதிக்கு விஜயம் செய்தார். அவரின் முதலும் கடைசியான இந்த பயணத்தின் நோக்கம் சமூக பொருளாதார அபிவிருத்தியின் செய்தியை பரப்புவதாக இருந்தது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை நினைவு கூறும் வகையில் மகாத்மா காந்தி சர்வதேச மையம் இந்திய அரசாங்கத்தின் உதவியிடம் 2015ஆம் ஆண்டு மாத்தளையில் அமைக்கப்பட்டது. Another national icon of India from later years, Pratajit Talaivar MGR, was born on this very soil
establishing a lifelong connection. And in more recent times, you have gifted to the world one of the finest spinners in cricket, Muthaiya Muralitharan. இந்தியாவின் மற்றொரு தேசிய தலைவரான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மண்ணில் பிறந்தவர். மேலும் கிரிக்கெட் விளையாட்டின் ஒரு சிறந்த பந்து வீச்சாளரான முத்தையா முரளிதரனை நீங்கள் உலகிற்கு அன்பளித்தீர்கள். Your progress is our pride. We take much joy from your success in various walks of life. We rejoice in the success of the Indian origin diaspora as they leave a mark across the world near and far. I look forward to many more shining successes. உங்கள் முன்னேற்றம் எங்கள் பெருமையாகும். வாழ்வின் பல்வேறு துறைகளில் உங்கள் சாதனைகளை அறிந்து அதிக மகிழ்ச்சியை பெறுகிறோம். கிழக்காயினும் மேற்காயினும் செல்லும் இடமெல்லாம் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும் புலம்பெயர்ந்த இந்த இந்திய வம்சாவளியரின் வெற்றியில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். You form an important link between India and Lankan people government. We see you as a part of seamless continuum of our ties with this beautiful country. It is my government priority to nurture these links and shape our partnership and engagement in a manner that ultimately contributes to the progress of all Indians and all Sri Lankans and also touches your lives. இந்திய மற்றும் இலங்கை அரசிற்கும் மக்களிற்கும் இடையான முக்கிய இணைப்பு நீங்கள். இவ்விரு நாட்டு பந்தங்களின் தொடர்ச்சியாகவே நாங்கள் உங்களை பார்க்கிறோம். என் அரசின் முன்னுரிமை இந்த இணைப்புகளை வளர்ப்பது, மேலும் அனைத்து இந்திய மற்றும் இலங்கை மக்களின் முன்னேற்றத்திற்காக உதவும் வகையில் இந்த கூட்டுறவை மேம்படுத்துவது. Friends, you have kept your bonds with India alive. You have friends and relatives in India. You celebrate Indian festivals as your own. You have sought our culture and made it your own. India beats in your hearts. And I am here to tell you that India fully reciprocates the warmth of your sentiments. And in a few years, it will be 200 years since your ancestors first arrived in Sri Lanka from India. As we approach this milestone, I assure you that India will continue to be a part of your onward journey too. நண்பர்களே, இந்தியாவுடனான பிணைப்பை நீங்கள் இன்னும் தக்க வைத்துக் கொண்டுள்ளீர்கள். உங்கள் சொந்தங்களும் பந்தங்களும் இந்தியாவில் வாழ்கிறார்கள். இந்திய பண்டிகைகளை உங்கள் பண்டிகைகளாக கொண்டாடுகிறீர்கள். எங்கள் கலாசாரத்தில் மூழ்கி அதை உங்களுடையதாகவே ஆக்கிக் கொண்டீர்கள். இந்தியா உங்கள் எல்லோர் இதயத்திலும் துடிக்கிறது. உங்களுடைய இந்த ஆழ்ந்த உணர்வை, அரவணைப்பை இந்தியா முழுதுமாக உணர்ந்து பிரதிபலிக்கிறது. இன்னும் சில ஆண்டுகளில் உங்கள் முன்னோர் இலங்கைக்கு வந்து 200 ஆண்டுகள் பூர்த்தியாகும். இந்த மைல்கல்லை நெருங்கும் வேளை இந்தியா உங்கள் பயணத்தில் நாங்கள் தொடர்ந்து பங்கேற்போம். We will continue to work tirelessly for your socio-economic upliftment in all possible ways. உங்கள் பொருளாதார சமூக அபிவிருத்தியில் நாங்கள் சாத்தியமான அனைத்து வகைகளிலும் தொடர்ந்து பாடுபடுவோம். I am aware that the government of Sri Lanka is taking active steps to improve your living conditions, including a 5-year national plan of action. India will fully support their efforts in this direction. இலங்கை அரசும் உங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த 5 ஆண்டு தேசிய செயல் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதை அறிவோம். இந்த திட்டங்களுக்கும் முயற்சிகளுக்கும் இந்தியா முழுவதுமாக ஆதரவளிக்கிறது. India has also undertaken many projects for your well-being together with Sri Lankan government, particularly in education, health and community development sectors.
The Ceylon Estate Workers Education Trust, CEWET, was set up way back in 1947 in order to encourage promising students to continue their studies. இலங்கை அரசுடன் சேர்ந்து இந்தியாவும் உங்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை குறிப்பாக கல்வி, சுகாதாரம் மற்றும் திறன் அபிவிருத்தி துறைகளில் முன்னெடுத்து வருகிறது. மலையக மாணவர்களின் கல்வி ஊக்கமளிக்க 1947 ஆண்டு இலங்கை தோட்ட தொழிலாளர் கல்வி அறக்கட்டளை நிறுவப்பட்டது. Under this, we offer around 700 scholarships annually to students for studying in Sri Lanka and India. Your children have benefited from this. வருடந்தோறும் 700 மாணவர்களுக்கு இலங்கையிலும் இந்தியாவிலும் கல்வி கற்க இந்திய அரசின் மூலம் ஊக்கத்தொகை அளிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைகள் இதன் மூலம் பயனடைந்திருப்பார்கள் என நம்புகிறேன். In the area of livelihood and capacity building, we have set up vocational training centers and 10 English language training centers and labs to help impart suitable skill sets. Similarly, we have helped to set up computer and science labs in plantation schools. We are also upgrading a number of plantation schools. உங்கள் வாழ்வாதாரம் மற்றும் திறன் அபிவிருத்தியை மேம்படுத்த தொழிற்பயிற்சி நிலையங்களை நிறுவியுள்ளோம். 10 ஆங்கில மொழி பயிற்சி ஆய்வகங்களை அமைத்துள்ளோம். தோட்ட பாடசாலைகளில் கணினி மற்றும் அறிவியல் ஆய்வு கட்டங்கள் அமைய உதவியுள்ளோம். கணிசமான தோட்ட பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் செயல் திட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளோம். Just a while ago, President Sirisena, Prime Minister Ranil Wickremesinghe, and I dedicated the people a new 150-bed hospital complex in Dikoya, which has been constructed with Indian assistance. Its state-of-the-art facilities will cater to the healthcare needs of the region. சற்று நேரத்திற்கு முன்பு இந்திய அரசின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட 150 படுக்கை வசதிகளை கொண்ட டிக்கோயா மாவட்ட வைத்தியசாலையின் புதிய கட்டிட தொகுதியை அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மற்றும் கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் முன்னிலையில் மக்களுக்காக அர்ப்பணித்தேன். இந்த நவீன வசதிகளின் கூடிய வைத்தியசாலை மலையக மக்களின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் என நம்புகிறேன். I am also pleased to announce that we have decided to extend the 1990 emergency ambulance service currently in operation in western and southern provinces to all the other provinces as well. இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் தற்போது செயல்பட்டு வரும் அவசரகால ஆம்புலன்ஸ் சேவையை அனைத்து மாகாணங்களுக்கும் விரிவுபடுத்தும் முடிவை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். We are also happy to share with you India's holistic healthcare tradition such as yoga and Ayurveda. As we celebrate the International Day of Yoga next month, we look forward to your active participation in popularizing its multiple benefits. யோகா மற்றும் ஆயுர்வேதம் போன்ற இந்தியாவின் சுகாதார பாரம்பரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தின் போது யோகாவின் பலன்களை பிரபலப்படுத்தும் வகையில் உங்களின் பெருவாரியான பங்களிப்பை எதிர்பார்க்கிறோம். As part of the innovative Indian housing projects in Sri Lanka, 4,000 houses are being constructed up-country areas. I'm happy that for the first time, beneficiaries are also being given ownership of the land on which the houses are being built. To continue our commitment in this area, I'm delighted to announce the construction of an additional 10,000 houses in up-country areas
under this project. இந்திய வீட்டு திட்டத்தின் ஒரு அங்கமான 4000 வீடுகளை மலையக மக்களுக்காக நிர்ணயிக்கும் பணி நடைபெற்று வருவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். முதல் முறையாக இத்திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள் அமையும் நிலத்தின் உரிமமும் பயனாளிகளுக்கு வழங்கப்படுவதை அறிந்து மகிழ்கிறேன். இந்த வீட்டு திட்டத்தின் தொடர்ச்சியாக மேலும் 10,000 புதிய வீடுகளை மலையக பகுதிகளில் நிர்மாணிக்கும் முடிவை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். Earlier today, I announced direct Air India flight from Colombo to Varanasi. With this, you will be able to visit Varanasi with ease and seek the blessings of Lord Shiva. இன்று காலை கொழும்பு மற்றும் வாரணாசி இடையேயான நேரடி விமான சேவையின் துவக்கத்தை அறிவித்தேன். இதன் மூலம் சுலபமாக வாரணாசிக்கு பயணிப்பதோடு சிவபெருமானின் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் இலகுவாக பெற முடியும். Friends, the government and people of India are with you in your journey toward peace and greater prosperity. We will help you overcome the challenges of your past to realize the promise of your future. As the great poet Thiruvalluvar said, Akkam adar vinai, chellam asai vila, ukkam mud ayyan ulai. That is, wealth will find its own way to the man of unfailing energy and efforts. I am confident that it will be a bright future that matches the dreams and potential of your children and your heritage. Thank you, Nandri. நண்பர்களே, உங்கள் முன்னேற்றத்திற்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம். கடந்த காலங்களில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்களை தாண்டுவதற்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் துணையாக இருப்போம். தமிழ் முனிவர் திருவள்ளுவர் சொன்னது போல, ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உளை. அதாவது, உயர்வும் செல்வமும் உறுதியான ஊக்கமுடையவர்களை தானாகவே தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் சேரும். அந்த ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் குழந்தைகளின் கனவுகளை பூர்த்தி செய்வதாகவும் உங்கள் பாரம்பரியத்தை கட்டி காக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதில் எனக்கு சிறிதளவும் சந்தேகம் இல்லை. உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். Nandri, thank you very much. Thank you, Excellency. கௌரவ பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்திய பிரதமர் மற்றும் எங்களுடைய ஜனாதிபதி, எங்களுடைய பிரதமர் மற்றும் முக்கியஸ்தர்கள் இங்கிருந்து செல்லுகின்ற வரையிலும் அந்த இடத்தை விட்டு உங்கள் இருக்கின்ற இடத்திலே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் இந்திய மற்றும் இலங்கை சம்பந்தமான பல்வேறு வீடியோ காட்சிகள் இப்பொழுது உங்களுக்கு இங்கே காட்டப்படும் என்பதையும் நான் கூறி வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே தயவு செய்து அமைதியாக தாங்கள் இருந்த இடங்களிலே இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். It was indeed an epoch-making speech by none other than Premier of India, His Excellency Narendra Modi, who conveyed to us the strong and regular commitment of the environment and people of India towards the socio-economic upliftment of not only people